திருவருகை காலம் என்பது ஒரு வருகையை எதிர்பார்த்திருக்கின்ற காலம். இந்த வருகை என்பது 3 விதமான வருகைகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். வெள்ளை நிறமெழுகுவர்த்தியை நாங்கள் பார்க்கின்றோம். வெள்ளை நிறமெழுகுவர்த்தி அது கிறிஸ்துவை குறித்து நிற்கின்றது. அது தூய்மையையும் குறித்திருக்கின்றது. அதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, பெத்லஹேம் மெழுகுவர்த்தி என்றும் சொல்லுவார்கள். எதற்காக சொன்னால், யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார், அனைத்தும் அவராலேயே உண்டாகின அனைத்தும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. இந்த வளையம் எதை குறித்து நிற்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அதற்கு ஆழமான அர்த்தம் இருக்கின்றது. முடிவில்லா வாழ்வையும், இறைவனுடைய முடிவில்லா அன்பையும், இறைவனுடைய முடிவில்லாத இரக்கத்தையும் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. மனித உறவை வளருங்கள். இயேசு கிறிஸ்து எங்களோடு ஒருவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவரோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அழுவாரோடு அளவும், சிரிப்பாரோடு சிரிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இயேசுவின் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே இந்த ஆயத்த நாட்கள் பற்றியும் மேலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை ஒட்டியுமான சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழா ஆயத்த நாட்களை நாங்கள் திருவருகை காலம் என்று சொல்லுகின்றோம். முக்கியமாக 4 வாரங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் வைத்திருக்கின்ற சில அடையாளங்களை, அவற்றினுடைய பொருட்களை, விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். திருவருகை காலம் என்பது ஒரு வருகையை எதிர்பார்த்திருக்கின்ற காலம். இந்த வருகை என்பது 3 விதமான வருகைகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த நிகழ்வு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்வை இயேசுனுடைய வருகையாக, ஒரு அழகான வருகையாக, மகிழ்ச்சியினுடைய வருகையாக அதை பார்க்க விளைகின்றேன். அந்த முதலாவது வருகையை பற்றியும் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய 2வது வருகை எங்களுடைய வாழ்வினில் நாங்கள் அந்த வருகையை ஒட்டி எதிர்பார்த்திருக்கின்ற அந்த நிகழ்வையும் எங்களுடைய வாழ்வையும் ஒட்டியதான ஒரு செய்தியாகவும் இருக்கின்றது. இந்த முதலாவது வருகைக்கும் 2வது வருகைக்கும் இடையிலே இருக்கின்ற காலப்பகுதி, இதுவும் ஒரு வருகையின் காலம். அதாவது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் சந்திப்பதற்காக காத்திருக்கின்ற நேரமாக அதை பார்க்கின்றேன். எனவே இந்த திருவருகை காலம் என்பது இந்த 3 விதமான வருகைகளையும் உள்ளடக்கி இருக்கின்றது. இயேசுனுடைய முதல் பிறப்பு 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு. அதன் பிற்பாடு அவருடைய 2வது வருகைக்காக நாங்கள் காத்திருப்பது. இந்த 2க்கும் இடையிலே நாளும் பொழுதும் நாங்கள் இயேசுவை சந்திப்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்ற நிகழ்வை குறிக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தத்திலே இந்த திருவருகை காலம் என்பது இயேசுவை சந்திப்பதற்காக நாங்கள் காத்திருக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இதற்கான ஆயத்தங்கள், வெளி ஆயத்தங்கள் இந்த காலப்பகுதியிலே அதிகமாக இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். வெளி ஆடம்பரங்களும் வெளி ஆயத்தங்களும் எங்களுக்கு தேவையான ஒரு விடயம்தான். அதற்கும் மேலாக எங்களுடைய உள் ஆயத்தம், ஆன்ம ஆயத்தம் மிகவும் முக்கியமானது என்பதை நான் இங்கே அழுத்தி கூற விரும்புகின்றேன். எங்களுடைய ஆன்ம ஆயத்தம் இயேசுவினுடைய இந்த பிறப்பு விழா காலத்திலே, அவருடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுகின்ற அந்த வேளையிலே நாங்கள் வெளி ஆயத்தங்களோடு இணைந்து எங்களுடைய ஆன்மாவையும் எங்களுடைய அக வாழ்வையும் ஆயத்தம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையும் ஆகும். இந்த காலப்பகுதியிலே நாங்கள் சில அடையாளங்களை அடையாள பொருட்களாக பயன்படுத்துகின்றோம். இந்த 4 வாரங்களிலேயும் நாங்கள் முதலாவது திருவருகை வாரத்தை நாங்கள் தொடங்குகின்ற பொழுது
நாங்கள் அந்த முதல் ஞாயிறிலே இங்கே ஒளியேற்றப்படுகின்றது. இந்த ஒளியேற்றுகின்ற விடயத்திலே நாங்கள் மெழுகுவர்த்திகளையும் ஒரு இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட, பச்சை இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வளையத்தினையும் நாங்கள் வைத்து இந்த ஒளிகளை ஏற்றுகின்றோம். இந்த மெழுகுவர்த்திகளுடைய அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்விற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அவை ஆழமான சிந்தனையை எங்களுக்கு கொடுக்கும் என்பதையும் நான் இங்கே கூற விரும்புகின்றேன். இங்கே 3 விதமான நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மெழுகுவர்த்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3 நிறங்களை கொண்டிருக்கின்றன. ஒன்று ஊதா நிறம், இரண்டாவது மென் சிவப்பு நிறம், மூன்றாவது வெள்ளை நிறம். இந்த மெழுகுவர்த்திகளை நாங்கள் பார்த்தால் இந்த 3 நிறங்களிலே இந்த மெழுகுவர்த்திகளும் அமைந்திருக்கின்றன. இந்த ஊதா நிறம் என்பதும் மென் சிவப்பு நிறம் என்பதும் வெள்ளை நிறம் என்பதற்கும் அர்த்தம் இருக்கின்றது. திருவழிபாட்டின் படி நாங்கள் பார்க்கின்ற போது ஊதா நிறம் என்பது தபம், செபம் இவற்றை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த காலப்பகுதியிலே நாங்கள் தவம் செய்ய வேண்டும், செபம் செய்ய வேண்டும். அதைவிட நாங்கள் இவற்றோடு கூட நாங்கள் அன்பு காரியங்களிலேயும் ஈடுபட வேண்டும் என்கின்ற அழைப்பை எங்களுக்கு தருகின்றன. அதை சுட்டி காட்டியும் நிற்கின்றது. இரண்டாவது மென் சிவப்பு நிறம் கொண்ட இந்த மெழுகுவர்த்தி. இந்த மென் சிவப்பு நிறம் என்பது ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை எங்களுக்கு தருகின்றது. இயேசுவினுடைய பிறப்பு உலகத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான பிறப்பாக, நிகழ்வாக இருக்கின்றது. எனவே இந்த மென் சிவப்பு நிறம் மகிழ்ச்சியின் செய்தியை எங்களுக்கு தருகின்றது. நாங்கள் மகிழ்ந்திருக்கின்ற காலம். இயற்கையாகவே இந்த காலப்பகுதி ஒரு குளிர்மையான, செழிப்பான காலமாக அமைந்திருக்கின்றது. மார்கழி மாதம் என்பது எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலேயும் ஒரு மகிழ்வினை ஏற்படுத்துகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த காலநிலை கூட மிகவும் அழகாக இருக்கின்றது. எனவே இந்த மென் சிவப்பு நிறம் எங்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை கொடுக்கின்றது. மூன்றாவதாக வெள்ளை நிற மெழுகுவர்த்தியை நாங்கள் பார்க்கின்றோம். வெள்ளை நிற மெழுகுவர்த்தி அது கிறிஸ்துவை குறித்து நிற்கின்றது. அது தூய்மையையும் எங்கள் குறித்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வருகை எங்களுடைய ஆன்ம ஆயத்தத்திலே ஒரு தூய்மையை ஏற்படுத்த வேண்டும். தூய உள்ளத்தவர்களாக வாழவும் இங்கே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த வெள்ளை நிற மெழுகுவர்த்தி இயேசு கிறிஸ்துவை குறித்து நிற்பதோடு தூய்மை என்கின்ற ஒரு செய்தியையும் எங்களுக்கு தருகின்றது. இவை இந்த மெழுகுவர்த்திகளுடைய நிறங்களின் விளக்கங்களாகவும் இருக்கின்றன. அதற்கு மேலாக இந்த ஒவ்வொரு மெழுகுவர்த்திக்கும் ஒரு அடையாளம் இருக்கின்றது, ஒரு பெயர் இருக்கின்றது. முதலாவது ஞாயிறிலே நாங்கள் கொடுத்துகின்ற ஊதா நிற மெழுகுவர்த்தி, அதனுடைய பெயர் இறைவாக்கினர் மெழுகுவர்த்தி என்றும் அதை சொல்லுவார்கள். இல்லைன்னு சொன்னால் அது எதிர்நோக்கு மெழுகுவர்த்தி என்று சொல்லி சொல்லுவார்கள். விசேடமாக அந்த கிழமைக்குரிய செய்தியாக, மையப்பொருளாக நாங்கள் எதிர்நோக்கை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது எதிர்நோக்கின் மெழுகுவர்த்தி. எதற்காக இது எதிர்நோக்கு மெழுகுவர்த்தி இல்லைன்னு சொன்னால் இறைவாக்கு மெழுகுவர்த்தி என்று சொல்லப்படுகின்றதுன்னு சொன்னால், இறைவாக்கினர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ளே, எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள் போன்றவர்களுடைய அடிமைத்தனங்கள் அவர்களை வருத்திய பொழுது தங்களுக்கென்று ஒரு மீட்பர் வருவாரா என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த காலத்தை இறைவாக்கினர்கள் அவர்களுக்கு இடையிலேயே சுட்டி காட்டினார்கள். நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை விசேடமாக எசாயா இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே அழகாக சொல்லுவார். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மெசியாவினுடைய வருகை, மீட்பரனுடைய வருகை பேர் ஒளியாக இருள் சூழ்ந்த வாழ்விலே, அதுவும் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த அந்த காலப்பகுதியிலே ஒளியாக மீட்பர் தோன்றுவார் என்கின்ற செய்தியை கொடுக்கின்றார்கள். அதே போல அவர் இம்மானுவேல் இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்கின்ற அந்த அடையாள செய்திகள் ஒரு எதிர்நோக்கின் அடையாள செய்திகளாகவும்,
ஏனைய இறைவாக்கினர்களும் இந்த எதிர்நோக்கின் செய்தியை அந்த துன்பத்தில் இருந்த மக்களுக்கு கூறிய அழகான செய்தி இன்றும் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. வாழ்விலே துவண்டு போனவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், வாழ்க்கையில் வீழ்ந்திருக்கின்றவர்கள், மேலும் மேலும் தோல்விகளை சந்தித்து தங்களுடைய மன உளைச்சலுக்குள்ளான அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற செய்தி, எதிர்நோக்கியிருங்கள், ஒளியை பார்த்திருங்கள், இயேசு கிறிஸ்து ஒளியாக வருவார், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுவார் என்கின்ற அந்த எதிர்நோக்கு செய்தியை அந்த கிழமையிலே நாங்கள் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது ஞாயிறு நாங்கள் கொளுத்துகின்ற ஏற்றுகின்ற அந்த ஒளி மெழுகுவர்த்தி மீண்டும் அது ஊதா நிறத்திலே இருக்கின்றது. இந்த மெழுகுவர்த்தி நம்பிக்கையின் மெழுகுவர்த்தியாக அடையாளமாக இங்கே நிலை நிறுத்தப்படுகின்றது. அதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, பெத்லஹேம் மெழுகுவர்த்தி என்றும் சொல்லுவார்கள். எதற்காக சொன்னால், அன்னை மரியாளும் சூசேப்பரும் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்காக பெத்லஹேம் செல்கின்ற அந்த பயணத்தை அங்கே நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியாளும் சூசேப்பரும் மேற்கொண்ட அந்த பயணம் ஒரு நம்பிக்கையின் பயணம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை தருகின்றது. மூன்றாவது கிழமை, மூன்றாவது ஞாயிறிலே நாங்கள் ஏற்றுகின்ற மெழுகுவர்த்தி மென் சிவப்பு நிறமாக இருக்கின்றது. இந்த மென் சிவப்பு நிறம் மகிழ்ச்சியின் செய்தியை எங்களுக்கு கொடுக்கின்றது. ஆகவே இந்த மெழுகுவர்த்தி மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படும். இதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, இது இடையர்கள் மெழுகுவர்த்தி என்று இதை சொல்லுவார்கள். எதற்காக என்று சொன்னால், இடையர்களுக்கு வானதூதர்கள் இயேசுவின் பிறப்பை ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக அறிவித்தது போல எங்களுக்கும் இயேசுவின் பிறப்பின் செய்தி ஒரு மகிழ்ச்சியாக கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த கிழமையிலே நாங்கள் ஆழமாக மகிழ்ச்சியை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நான்காவதாக ஏற்றப்படுகின்ற மெழுகுவர்த்தி ஊதா நிறத்திலே மீண்டும் நாங்கள் ஏற்றுகின்றோம். இந்த மெழுகுவர்த்திக்கு அமைதியின் மெழுகுவர்த்தி என்றதை சொல்லுவார்கள். இல்லையென்று சொன்னால் இது வானதூதர்களின் மெழுகுவர்த்தி என்று சொல்லி அழைக்கப்படும். எதற்காக சொன்னால், வானதூதர்கள் எவ்வாறு தங்களுடைய செய்தியை, இயேசுவின் பிறப்பின் செய்தியை ஒரு அமைதியின் செய்தியாக, விண்ணுலகில் இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் நன்மெனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக என்கின்ற அந்த செய்தியை அவர்கள் கொடுத்தது போல இன்றும் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு முறையும் இயேசுவின் பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது அந்த செய்தி எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. பூ உலகில் நன்மெனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. போர் முழக்கங்களும் சூழ்ந்திருக்கின்ற இந்த காலப்பகுதியிலேயும் உலகெங்கும் போர் முழக்கங்கள் எங்கும் காணப்படுகின்றன. மூன்றாவது உலகப் போர் வெடிக்கப் போகின்றது என்ற அச்சம் இருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே எங்களுக்கு இறைவன் தருகின்ற செய்தி அமைதியின் செய்தி. அமைதியை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், அமைதியோடு வாழ வேண்டும். இயன்ற அளவு நாங்கள் வாழுகின்ற இடத்திலே அமைதியோடு நாங்கள் வாழ முயல வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக, அமைதியின் பிள்ளைகளாக அழைக்கப்படுகின்றோம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்ற வேதாகமத்திலே. எனவே இந்த செய்திகள் மிகவும் அழகான செய்திகளாக இருக்கின்றன. ஐந்தாவது மெழுகுவர்த்தி, இந்த 4 மெழுகுவர்த்திகளுக்கும் நடுவிலே இருக்கின்ற இந்த வெள்ளை நிற மெழுகுவர்த்தி. இந்த மெழுகுவர்த்தி இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. அதை நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழா அன்று நாங்கள் அதை ஏற்றுகின்றோம். இது இயேசுவை குறித்து நிற்கின்றது, தூய்மையை குறித்து நிற்கின்றது. இந்த உலகம் தூய்மை அடைய வேண்டும், தீமைகள் இந்த உலகத்திலே இருந்து அகற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, நாங்களும் இந்த உலகிற்கு ஒளியாக மாற வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை தருகின்றது. யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய புத்தகத்திலே மிகவும் அழகாக சொல்லுவார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே தொடங்குகிற பொழுது, தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று சொல்லுகின்ற யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார், அனைத்தும் அவராலேயே உண்டாகின அனைத்தும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது,
அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லுகின்றார். அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது, அது இருளில் ஒளிர்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த ஒளியின் மேல் எந்த இருளும் வெற்றி கொள்ள முடியாது. அந்த ஒளியை பற்றி அவர் கூறுகின்ற பொழுது தொடர்ந்தும் சொல்லுவார், அந்த ஒளி உலகில் வாழ்ந்த அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலேயும் ஒளிர்வித்து கொண்டே இருந்தது என்று சொல்லுகின்றார். எனவே இயேசுவினுடைய இந்த பிறப்பின் செய்தி ஒரு ஒளியின் செய்தியாக, மகிழ்ச்சியின் செய்தியாக, அமைதியின் செய்தியாக, நம்பிக்கையின் செய்தியாக, எதிர்நோக்கின் செய்தியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. இதுவே இந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாங்கள் திருவழிபாட்டின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த செய்திகளாக இருக்கின்றன. இங்கே காணப்படுகின்ற இந்த வளையத்தை நாங்கள் உற்று நோக்குவோம். இந்த வளையம் எதை குறித்து நிற்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அதற்கு ஆழமான அர்த்தம் இருக்கின்றது. முடிவில்லா வாழ்வையும், இறைவனுடைய முடிவில்லா அன்பையும், இறைவனுடைய முடிவில்லாத இரக்கத்தையும் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆகவே இந்த வளையம் குறித்து நிற்கின்ற செய்தி, இறைவனுடைய அன்புக்கு எல்லை இல்லை, முடிவில்லை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அவ்வளவு தூரம் இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார், அவ்வளவு தூரம் எங்கள் மீது இறைவன் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இந்த பச்சை நிற இந்த இலைகள் என்னத்தை எங்களுக்கு குறித்து நிற்கின்றன சொன்னால், அவை எப்பொழுதும் பசுமையான வாழ்வினை குறித்து நிற்கின்றன. வாழ்வு, இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கின்றவர். எனவே இயேசுவினுடைய பிறப்பு ஒரு வாழ்வின் செய்தியாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த பச்சை நிறம் வாழ்வின் செய்தியை குறிக்கின்றது, இறப்பின் செய்தி அல்ல, வாழ்வின் செய்தி. இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இன்னும் ஒரு மனிதனை வாழ்விக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் அழைப்பையும் எங்களுக்கு விடுகின்றது. இது நாங்கள் இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளோடு ஒட்டியதாக இந்த திருவரையை காலத்திலே நாங்கள் பின்பற்றுகின்ற, நாங்கள் வைத்திருக்கின்ற அடையாளங்களுடைய செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு மேலாக கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்ற எங்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன செய்தியை சொல்லுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த செய்தி சுருக்கமாக யோவான் நற்செய்தியாளருடைய அதே வார்த்தை பகுதியிலே 1வது அதிகாரத்திலே 14வது வாக்கியத்தில் சொல்லுவார், வார்த்தை மனுவுருவானார், எம்மிடையே குடிகொண்டார். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. ஆகவே கடவுள் மனிதனானார் என்கின்ற அந்த செய்தியை எங்களுக்கு தருகின்றது. மனிதனானது மட்டுமல்ல, எம்மோடு அவர் குடிகொண்டார், எங்களோடு ஒருவராக வாழ்ந்தார், எங்களோடு ஒருவராக துன்பத்தை அனுபவித்தார், எங்களோடு ஒருவராக அவர் தன்னுடைய வாழ்வினை பகிர்ந்து கொண்டு எங்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த செய்தி எங்களுக்கு தருகின்ற ஆழமான கிறிஸ்து விழா செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் மேலும் மேலும் மனிதர்களாக மனிதத்தன்மையோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு கடவுள் மனிதனாக வந்தாரோ, நாங்களும் அதிகமாக ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு பொழுதும் மனிதத்தன்மைகளோடு வாழுகின்ற பொழுது நாங்கள் நல்ல ஆன்மீகவாதிகளாக மாறுகின்றோம். ஆன்மீகம் என்பது சுருக்கமாக சொல்ல போனால், நாங்கள் மேலும் மேலும் மனிதர்களாக மனிதத்தன்மைகளோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்று எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற விடயம் அது ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து எவ்வாறு எங்களோடு உறவு கொள்ள வந்தாரோ, அந்த மனித உறவுகள் இன்று எங்களுக்கு தேவை. நாங்கள் வாழுகின்ற சமூகம் ஒரு நுண்ணறிவியல் சமூகம், தொழில்நுட்ப உலகம். எனவே இந்த தொழில்நுட்ப உலகத்திலே அதிகமான நாங்கள் எல்லோருமே அதிகம் மனிதர்களோடு பேசுவதை விட நாங்கள் இயந்திரங்களோடு தான் உங்களுடைய நேரங்களை அதிகமாக செலவழிக்கின்றோம். மனித உறவு என்பது இன்று பலவிதத்திலும் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய இல்லங்களிலே ஒருவரோடு அதிகமாக பேசுகின்றோம்? நாங்கள் தொலைபேசியிலே நாங்கள் தூர இருக்கின்றவரோடு பேசுகின்றோம். அருகிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல மறந்து விடுகின்றோம். அவருடைய சுகத்தை கேட்க நாங்கள் மறந்து விடுகின்றோம். இல்லைன்னு சொன்னால் அதிகமான விடயங்களை எங்களுடைய தொலைபேசிகளிலேயும் எங்களுடைய நுண்ணறிவி கலங்களிலேயும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நேரங்களை ஒரு துளியாவது இன்னும் ஒரு மனிதனுக்காக
எனக்கு அருகிலே கண்ணீரோடு இருப்பவனை சிந்தித்து அவன் எப்படி இருக்கின்றான் என்கின்ற அந்த மனித உறவை வளர்க்கின்ற அந்த செயலையும் அந்த குணாதிசயத்தையும் நாங்கள் வளர்த்து கொள்ளுகின்றோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. சிறிய வயதிலேயே நாங்கள் எங்களுடைய சின்ன பிள்ளைகளுடைய கையிலே இந்த நுண்ணறிவு செயலிகளை நாங்கள் கொடுக்கின்றோம். இந்த பிள்ளைகள் சிறிய வயதிலேயே மனிதர்களோடு உறவாடுவதை விட, இயற்கையோடு உறவாடுவதை விட இந்த இயந்திரங்களோடு தான் அதிகம் பேசுகின்றார்கள். இந்த இயந்திர உலகிலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய அடுத்த சந்ததியையும் இயந்திரங்கள் போல நாங்கள் வளர்க்கின்றோமா, மாற்றுகின்றோமா? எல்லோருடைய கரங்களிலேயும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. மனித உறவை வளருங்கள். இயேசு கிறிஸ்து எங்களோடு ஒருவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவரோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அழுவாரோடு அளவும் சிரிப்பாரோடு சிரிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இவை முக்கியம் என்பதை நான் இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகின்றேன். இன்று எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் குறைந்து போகின்ற, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொலைத்து விடுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் மனித உறவு. நாங்கள் அந்த மனித உறவை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காக நான் உங்களுக்கு ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லுவேன். சில வருடங்களுக்கு முன்பு நான் ரோமாபுரியிலே கல்வி கற்றுக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வெட்டிக்கானுக்குள்ளே மனித வாழ்வை பற்றி ஒரு கருத்தமர்வு ஒன்று நடந்தது. அந்த கருத்தமர்வு மிகவும் அழகாக இருந்தது. அதனுடைய தலைப்பு, அங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு ரோபோட்டிக் எத்திக்ஸ். ரோபோட்டை பற்றிய ஒரு அறநெறியை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருந்தோம். உலகிலே இருந்த பல இடங்களிலிருந்தும் பல கம்ப்யூட்டர் அறிவாளர்கள், விஞ்ஞானிகள் வந்திருந்தார்கள். அதைவிட மிகவும் பிரபல்யமான ஒழுக்கவியலாளர்களும் வந்திருந்தார்கள். இந்த கருத்தமர்வின் போது பல விடயங்கள், இயந்திரங்களை பற்றி பேசிக்கொண்டே போனார்கள். ஒருவர் எழுந்து மிகவும் அறிவோடு துணிவோடு அந்த வந்த அறநெறியாளர்கள் மத்தியில் இருந்த ஒருவர் எழுந்து சொன்னார், உங்கள் எல்லோருக்கும் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். இன்று ஜப்பானிய தேசத்திலே பெரும்பான்மையான முதியவர்கள் இல்லங்கள், வைத்தியசாலைகளிலே இந்த ரோபோட் இயந்திரம் பாவிக்கப்படுகின்றது. இந்த ரோபோட் தான் இன்று பலரை பராமரிக்கின்றது. அவ்வாறு இந்த ரோபோட்ஸ் பராமரிக்கின்ற ஒரு முதியவர் இல்லத்திலே ஒரு முதியவரை ஒரு ரோபோட் பராமரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த முதியவர் இப்பொழுது இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். இறக்கும் தருவாயில் இருக்கின்ற முதியவரை பல வருடங்களாக இந்த ரோபோட் பார்த்து கொண்டிருந்தது, பராமரித்து கொண்டிருந்தது. ஆனாலும் தன்னுடைய சுய நினைவுகளை இழந்து கொண்டு போகின்ற பொழுது இந்த முதியவர் தனக்குள்ளேயே முனகிய முணுமுணுத்த வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையினுடைய பெயரையும் உச்சரித்தார். அவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையை வெளிப்படுத்தினார். அப்போதெல்லாம் இந்த ரோபோட் சொல்லுகின்ற வார்த்தை, அவர்கள் வருவார்கள், நான் உன்னை பராமரிப்பேன், ஆனால் நான் ஒரு இயந்திரம். இப்படியாகவே மீண்டும் மீண்டுமாக இந்த நபருடைய ஏக்கத்திற்கு இந்த ரோபோட் விடையளித்து கொண்டே இருந்தது. கடைசியிலே இந்த மனிதர் இறந்து விடுகின்றார். இந்த செய்தியை சொன்ன அந்த அறநெறியாளர் ஒரு செய்தியை எங்களுக்கு விட்டு சென்றார். எவ்வளவுதான் நாங்கள் இயந்திரங்களோடு பழகினாலும் ஒரு மனித உள்ளம் இன்னொரு மனித உள்ளத்தை தான் தேடும். நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இயந்திரங்களை அன்பு செய்வதை விட மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும். இயந்திரங்களோடு உறவை வளர்ப்பதை விட நாங்கள் மனிதர்களோடு மனித உறவை வளர்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான செய்தியாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். மண்ணோடும் செடியோடும் மரங்களோடும் மனிதர்களோடும் பழகுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த செய்தியைத்தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விழாவை ஒட்டிய நாட்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மனித உறவுகள் அழகானவை. மனிதர்களுக்கு முக்கியம் கொடுங்கள், மனித உறவுகளுக்கு முக்கியம் கொடுங்கள். எவ்வாறு இயேசு கிறிஸ்து வார்த்தை மனுவுருவாகி எங்களோடு குடிகொண்டாரோ அதே போல நாங்களும் மென்மேலும் மனிதத்தன்மைகளோடு மனிதர்களாக, அதிகமான மனிதர்களாக, நல்ல மனிதத்தன்மைகளோடு நல்ல பண்புகளோடு மனித உறவை வளர்க்கின்ற மனிதர்களாக வாழ நாங்கள் ஆசைப்படுவோம். இறைவனிடமும் ஆசையை கேட்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறியிருக்கின்றேன். புதிய வருடமும் நன்றாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.